வழிகட்டு மக்கள் நாங்கள் விழுந்தா கிடப்போம். அம்பேத்கரை போல நாங்கள் சமத்துவம் படிப்போம், சமத்துவம் படைப்போம். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதை சொல்ல போகிற தலைப்பு பேச்சு அப்படிங்கிற தலைப்புல நான் கவிதை சொல்ல போகிறேன். பேசவே பிறந்தவர்கள் நாம், பேசவே பிறந்தவர்கள் நாம். நமக்கு அமைதியாக பேசுவதும் மௌனமாக இருப்பதும் பழக்கமான ஒன்றுதான். பேசவே பிறந்தவர்கள் நாம் அமைதியாக பேசுவதும் சில நேரங்களில் மௌனமாக இருப்பதும் பழக்கமான ஒன்றுதான். பக்கத்து வீட்டில் சண்டை வந்தால் அமைதியாக பேசுவோம். பாவையரை பார்க்கும் போது மௌனமாக பேசுவோம். அண்டை வீட்டால் மாட்டிக்கொண்டால் குசு குசு வர பேசுவோம். ஆத்திரப்பட்டு சண்டைக்கு வந்தால் அதிகாரமாய் பேசுவோம். பேசவே பிறந்தவர்கள் நாம். பேசி திரிபவன் மனிதன், எப்போதும் பேசிக் கொண்டிருப்பவன் பைத்தியம். ஆக மனிதர்கள் நாம் பேசவே பிறந்தோம். தேவையானதை பேசுவோம். பேசவே பிறந்த நாம் எதை பேச வேண்டும்? நல்லதை பேசுவோம், அதை நயம்பட பேசுவோம். உண்மையை பேசுவோம், அதை உரக்க பேசுவோம். எண்ணத்தை பேசுவோம். முடிந்தவரை வானவில்லை பார்த்து அனைவரும் சமமாய் இருக்க சொல்லும் சமத்துவ எண்ணத்தை பேசுவோம், வண்ணத்தை பேசுவோம். இன்று காதலர்கள் கண்களில் பேசுகிறார்கள், கன்னியர்கள் கடிதத்தில் பேசுகிறார்கள், உழைப்பவர்கள் உரிமைக்காக பேசுகிறார்கள், தொழிலாளர்கள் முன்னேற்றத்துக்காக பேசுகிறார்கள், உயர்ந்தவர்கள் அடிமைப்படுத்த பேசுகிறார்கள், வியாபாரிகள் பணத்திற்காக பேசுகிறார்கள், விவசாயிகள் இனத்திற்காக பேசுகிறார்கள், அரசியல்வாதிகள் அல்வா கொடுக்க பேசுகிறார்கள், அறிவற்றவர்கள் அரைபோதையில் பேசுகிறார்கள். பேசத்தான் பிறந்தவர்கள் நாம். சில நேரங்களில் பேசுவது நல்லது, சில நேரங்களில் பேசாமல் இருப்பது நல்லது. இப்படி தொடர்ச்சியாக பேசியே வளர்ந்த நம்முடைய தமிழ் சமூகம் எப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் பேச வைத்து அழகு பார்த்திருக்கிறது என்பது தெரியுமா? ஈரோட்டின் எதிர்ப்பு, பெண்களின் காவலர், பகுத்தறிவு பகலவன், சுயமரியாதை சூரியன், தன்மான தலைவன், தரணி போற்றும் பெருந்தகை தந்தை பெரியார் பேசினார். மக்களுக்காக, இந்த மானுட சமூகம் முன்னேற வேண்டும் என்பதற்காக. மானமும் அறிவும் மனிதனுக்கு அறிவு என்று பேசினார். அதுதான் உழைக்கும் வர்க்கம் யாவும் நினைக்கும் உயர்வு வருமானம், அடிமைத்தனமாய் விழுந்து கிடப்பது அவமானம். இந்த உலகில் ஒவ்வொரு மனிதனுக்கும் வேண்டும் தன்மானம், தன்மானம், தன்மானம் என்று சொன்ன தந்தை பெரியார் மானமும் அறிவும் மனிதனுக்கு வேண்டும் என்று பேசினார். அதற்கு பின்பாக ஒருபுறம் தந்தை பெரியார் பேச, மற்றொரு பகுதியாக சட்டமேதை அம்பேத்கர் விழுகின்ற மக்களுக்கு தூணாகவும், எழுகின்ற மக்களுக்கு ஏரியாகவும், மண்ணில் விழுகின்ற போதெல்லாம் மலையாகவும், எழுகின்ற மணலில் எழுகின்ற போதெல்லாம் அலையாகவும், விழுகின்ற போது மலையாகவும், எழுகின்ற போது அலையாகவும் அந்த மனிதரை தீட்டு தீட்டு என ஒதுக்கி வைத்த இந்த சமூகத்தில் தான் பிற்காலத்தில் அவர் அரசியலமைப்பு சட்டத்தையே தீட்டு தீட்டு என தீட்டினார். அவர்தான் சொன்னார், இங்கே சமூகத்திற்கு மிக முக்கியமான ஒரு பேச்சாக எனது பேச்சு இருக்க வேண்டும். அதற்கு மிக முக்கிய சான்று கல்வியே சமூக விடுதலை என்று சொன்னார். இந்த கல்வி மிக முக்கிய தேவை என்கிற ஒரு நிலையை உருவாக்கி தன்னுடைய வாழ்நாளில் தான் படித்து முன்னேறவும், படிப்படியாக முன்னேறவும் மிக முக்கிய தேவை படிப்பு என்று சொன்னது மட்டுமில்லாமல் கல்வியே சமூக விடுதலை என்று பேசினார். காலைக்கு விடுதலை களத்தில், கழுகுக்கு விடுதலை வானத்தில், நூலுக்கு விடுதலை பட்டத்தில், மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் விடுதலை சட்டமேதை அம்பேத்கர் எழுதி வைத்த சட்டத்தில் சட்டத்தில் சட்டத்தில். இப்படி தொடர்ச்சியாக ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு பார்வையில் பேசினார்கள். அதற்கு பின்பாக பல்வேறு தலைவர்கள் இங்கே பேசினார்கள். உலகம் ஒன்றுபட, ஏழைகளும் சிரிக்கட்டும், ஏழைகளும் சிரிக்கட்டும், ஏழை மக்கள் உரிமை பெற இங்கே ஒவ்வொருவரும் உழைக்கட்டும், இந்த சமூகம் முன்னேறட்டும் என்பதற்கு சான்றாக தான் எழுதுகிற ஒவ்வொரு எழுத்திலும் சிவப்பு மையை கொண்டு இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை அடிமை சங்கிலியை தவிர என்று பேசினார் காரல் மார்க்ஸ். இப்படி தொடர்ச்சியாக சமூகத்திற்காகவும் சமூக முன்னேற்றத்திற்காகவும் பேசிக்கொண்டே இருந்தார்கள். நான் வருகிற போது கூட நம்முடைய தோழர் பொருளாளர், மாவட்ட பொருளாளர் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார். கீழடியை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். காலடியில் விழுந்து அதிகாரம் வாங்கியவர்கள் எல்லாம் இன்றைக்கு கீழடியை பேச தயங்குகிறார்கள். காலடியில் விழுபவன் மனிதன் அல்ல, தமிழன் அல்ல. கீழடியை பற்றி பேசுவோம். கீழடியிலிருந்து வந்தவர்கள் நாம் தமிழர்களா திராவிடர்களா என்கிற பேச்சுக்கு நாம் இடம் கொடுக்காமல் அனைவரும் மனிதர்களாய் இருப்போம். நன்றி, வணக்கம்.